அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஐஎன்எம்மோட டே ஷீட் நம்பர் 4 வந்து பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் தொடர்பான கேள்விகள். ஓகேங்களா? ஐஎன்எம்மோட காங்கிரஸ், அதுக்கப்புறமா மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அவர்கள் தொடர்பான கேள்விகள் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பின்வரும் அறிக்கையில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The first political organization of Bombay Presidency was the Bombay Association. பம்பாய் பிரசிடென்சியின் முதல் அரசியல் நிறுவன அமைப்பு பாம்பே அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாம்பேல வந்தது பாம்பே அசோசியேஷன் கரெக்ட் தான். 1852ல ஜெகநாத் சங்கர் சேத் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கியிருப்பார். சரிங்களா? ஜெகநாத் சங்கர் சேத் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார். ஓகேவா? முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது The first organization in Madras Presidency was மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது ஓகேங்களா? எப்போ வந்திருக்கும்? 1884ல வந்திருக்கும். அதற்கு முன்னாடியே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது 1852ல வந்திருக்கும். சரியா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி மகாஜன சபையை கொடுத்திருக்காங்க. அது தவறு. அடுத்தது மேரி கார்பெண்டர் எஸ்டாப்ளிஷ்ட் பூனா சர்வஜனிக் சபா ஆன் த அட்வைஸ் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய். மேரி கார்பெண்டர் ராஜாராம் மோகன் ராயின் ஆலோசனையின்படி பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. யார் உருவாக்கியிருப்பாங்க? மேரி கார்பெண்டர் உருவாக்கியிருக்க மாட்டாரு. எம்ஜி ரனடே தான் வருவார். ஓகேவா? பூனா சர்வஜனிக் சபா எப்போ அப்படின்னா 1870ல. சரியா? இப்ப 3 ஸ்டேட்மெண்ட்ல 2வது ஸ்டேட்மெண்ட், 3வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஏ ஒன்லி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது சூஸ் த ராங் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட்லி பேர்ட்? ஓகேவா? தவறாக இணைக்கப்பட்டதை கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன், பிரிட்டிஷ் இந்தியா சங்கம் அப்படிங்கிறது பெங்கால்ல ஆரம்பிக்கப்பட்ட முதல் சங்கம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெங்கால். இப்ப பாம்பேன்னு பார்த்தா பாம்பே அசோசியேஷன் வந்துரும். பெங்கால்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் சொல்லி யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா ராதா கந்ததேப் அவர்களும் தேபேந்திரநாத் தாகூர் அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். 1851 பெங்கால் கரெக்ட் தான் எல்லாமே. லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, நிலம் வைத்திருப்போர் சமூகம் அல்லது ஜமீன்தாரி அசோசியேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த அமைப்பை. 1838ல உருவாக்கப்பட்டிருக்கும். இதுவுமே சரிதான். இதையும் யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா தேபேந்திரநாத் தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கஜுல லட்சுமி நரசு உருவாக்கியது தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஆனா எந்த வருடம் அப்படின்னா 1852ல. இங்க 83ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால தப்பு. இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது 1876ல உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சுரேந்திரநாத் பானர்ஜி அப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு ஆனந்த் மோகன் போஸ் அப்படிங்கிற அவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன அமைப்பு தான் இந்த இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது. சரியா? 1876ல. அப்ப 4த் ஒண்ணு நமக்கு தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணைகள வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? தவறான இணைகள்னு பார்க்கிறப்ப 3 அண்ட் 4 நமக்கு தப்பா இருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? சோ கிழக்கிந்திய அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா, எப்ப வந்திருக்கும்? ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது தாதாபாய் நௌரோஜி வருவாப்புல. சரிங்களா? அப்ப 1866 அப்படிங்கிறது வரும். சரியா? அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது நமக்கு சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இங்கிலீஷ்ல. சரியா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, சென்னை மகாஜன சங்கம் 1884, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. சரியா? 4321 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா லீக் ஃபவுண்டட் இன் 1843 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்தியா லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1843 சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. இந்தியா லீக் அப்படிங்கிறது 1875ல சிசிர் குமார் கோஷ் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? சிசிர் குமார் கோஷ், மோத்திலால் கோஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த இந்தியா லீக் அப்படிங்கிறது வரும். சரியா? அடுத்து பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டட் இன் பெங்கால். எப்போ அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் போன கேள்வியில 1851 அப்படின்னு சொல்லி. அடுத்து இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டட் இன் 1876 கரெக்ட் தான். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில இந்திய சங்கம் வங்காளத்தில் 1875ல் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறு. 1851ல தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்து இந்திய சங்கம் 1876ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது சரியான விடை. பூனா சர்வஜனிக் சபா 1878ல் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870. சரியா? இப்ப இங்க என்னதான் கரெக்ட்டா இருக்கு? 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு.
ஓகேவா? ஸோ சி மட்டும் தான் நமக்கு சரியான விடை. சரியா? ஆப்ஷன் சி. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தின கேள்விகள். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1885. நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சேஃப்டி வால்வ் தியரி ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம். ஸோ சேஃப்டி வால்வ் தியரினா என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக ஒரு வலிமையான போராட்ட குணம் கொண்ட ஒரு அமைப்பு உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏஓ ஹியூம் அப்படிங்கிற நபர கொண்டு இந்தியால இருக்கக்கூடிய படித்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள கூப்ட்டு, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. இது வந்து அ பெரிய அளவுல ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு இயக்கம் மாறுறதுக்கு பதிலா, இந்த மாதிரியான ஒரு இயக்கம் உருவாகுனது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சாதகமான விஷயம் தான். அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, வில்லியம் பெட்டர்பன். ஏன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஏர்லி லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மாடரேட் டெண்டன்சில இருந்திருப்பாங்க. ஸோ பிரேயர்ஸ், பெட்டிஷன், புரொட்டஸ்ட் இந்த மாரி ஒரு அ ஒரு 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 கான்ஸ்டிடியூஷனல் வே ஆஃப் புரொட்டஸ்ட் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இத தான் என்னன்னு சொல்றாங்க, சேஃப்டி வால் தியரி. பிரிட்டிஷ்க்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸையே உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் வெட்டர்பன். சரியா? ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன். டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது. இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஓர் அரசியல் ஒற்றுமையை அளித்தது. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் டிஃபரன்சஸ் நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தாண்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால தான் நமக்கு ஒரு யூனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பேராசிரியர் மூன் அவர்கள். சரிங்களா? ஸோ பேராசிரியர் மூன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் presided over the meeting of Theosophical Society in Madras in the year. ஆலன் ஆக்டோவியம் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1884 டிசம்பர்ல. சரிங்களா? அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் டியூரிங் த பிரிட்டிஷ் கலோனியல் டைம்ஸ் இன் 1885. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாட்சா ஆகியோர் அடங்குவர். ஓகேங்களா? ஸோ ஃபவுண்டர்ஸ் யாரெல்லாம் வருவாங்க? ஏஓ ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் தென் தின்ஷா வாட்சா எல்லாருமே வருவாங்க. அடுத்தது திஸ் பிகேம் அ பிவோட்டல் பார்ட்டிசிபென்ட் இன் த இந்தியன் எக்கனாமிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவினுடைய பொருளாதார இயக்கத்துல ஒரு முக்கிய பங்கேற்பாளராக காங்கிரஸ் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது தவறு. பொருளாதார இயக்கத்துல இல்ல, தேசிய இயக்கத்துல ஒரு முக்கிய பங்கேற்பாளர் தான் யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் தேசிய இயக்கமானதுக்கு அப்புறம் தான் பொருளாதார ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. முதல் 2 கூற்றுகள் தான் சரி. சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது. ஸோ ஏஓ ஹியூம பத்தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1883 மற்றும் 84ல் ஹியூம் ரிப்பன் பிரபுவிற்கு ஆலோசகராக இருந்தார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ லார்ட் ரிப்பனோட வைஸ்ராய் அட்வைசர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓ ஹியூம். சரியா? அடுத்தது. பிரம்மஞான சபை என்ற அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். ஓகேங்களா? ஹி வாஸ் குளோஸ்லி அசோசியேட்டட் வித் தியோசாபிக்கல் சொசைட்டி. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது. 1884ல் இந்திய தேசிய யூனியனை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். இந்திய தேசிய யூனியனின் நோக்கம் இந்திய தேசியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷனல் யூனியனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 4மே ஏஓஹியம் பத்தி வரக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட் தான். சரியா? அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஏஓ ஹியூம் பத்திய கூற்றுகள்ல எது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அவருடைய ஒரு இனிஷியேட்டிவ்ன் பேர்ல தான் நமக்கு ஐஎன்சி அப்படிங்கிறதே உருவாகியிருக்கும். சரியா? ஸோ இந்திய காங்கிரஸின் தந்தை அப்படிங்கிறது கரெக்ட் தான். அண்ட் எமினன்ட் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? சிறந்த பொருளாதார நிபுணர் அப்படிங்கிறது தப்பு. பிரசிடென்ட் ஆஃப் லாகூர் செஷன் இன் 1893 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர் செஷனோட பிரசிடென்ட்டா யார் இருந்திருப்பாங்க 1893ல? நமக்கு தாதாபாய் நௌரோஜி அவர்கள் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ தாதாபாய் நௌரோஜி தான் என்னவா இருந்திருப்பாரு? பிரசிடென்ட்டா வந்து இருந்திருப்பாரு.
ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, நமக்கு காங்கிரஸ் பிரசிடென்ட்டா இருந்திருக்க மாட்டாரு. முதல்ல காங்கிரஸ் பிரசிடென்ட்டா இருந்தது யாருன்னா, ஜார்ஜ் யூல். 1888ல நமக்கு அலகாபாத்ல நடந்த மாநாட்டுல அவரு ஜார்ஜ் யூல் முதல் இங்கிலீஷ்காரவங்க ஒருத்தவங்க வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையா இருந்தது அங்க தான். சரியா? ஸோ என்ன கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நமக்கு. அடுத்தது. இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது ராங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1885ல் இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். ஓகேங்களா? தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். புரமோஷன் ஆஃப் நேஷனல் யூனிட்டி வாஸ் இட்ஸ் மேஜர் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததா பாருங்க. அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டிஸ்கஸ்ட் அபவுட் சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோசியல் ரிஃபார்ம்ஸ் பத்தி காங்கிரஸ் பிற்காலத்துல அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்ல சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? காந்திஜி வந்ததுக்கப்புறம் ஹரிஜன் மூவ்மெண்ட் இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள பத்தி அவங்க லேட்டரா சேர்த்திருந்தாலுமே, அவங்க சோசியல் ரிஃபார்ம்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. ஓகேங்களா? தேசியவாதம், நேஷனலிசம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். அப்ப அந்த இடத்துல மெயின் அப்ஜெக்டிவா இல்லாதது தான் இங்க குடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம 4த் ஆப்ஷனையும் பார்த்துட்டு தான் சி தப்பு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப இட் ஸ்ட்ரைவ்ட் டூ கிரியேட் எ காமன் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். நேஷனல் யூனிட்டியோட ரிலேட் ஆயி வரது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். அப்ப சி தான் நமக்கு சரியானது அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி தான். நெக்ஸ்ட் மறுபடியும் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிமாண்ட் ஆஃப் காங்கிரஸ் வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும், கோரிக்கைகளும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல இட் டிமாண்டட் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இன் கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ நமக்கு கவர்ன்மென்ட்ல இந்தியன் ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இட் வுட் புரமோட் த ஃபீலிங் ஆஃப் நேஷனல் யூனிட்டி இன் த கண்ட்ரி. நாட்டின் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஒற்றுமைய ஊக்குவிச்சிருப்பாங்க. அரசியல்ல வந்து ஐ மீன் அரசாங்கத்துல இந்தியாவர்களுடைய பிரதிநிதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டு ட்ரெயின் அண்ட் ஆர்கனைஸ் பப்ளிக் ஒப்பீனியன் இன் த கண்ட்ரி. நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும், பயிற்றுவிக்கவும். சோ 3மே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஒரு அ நேஷனல் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறத கொண்டு வரணும். நேஷனலிசம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. சோ 3மே கரெக்ட் தான் இந்த இடத்துல. சரியா? அடுத்தது. அகைன் காங்கிரஸோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. சோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டூ புரமோட் இந்தியன் நேஷனலிசம். இந்திய தேசியத்தை பரப்புதல். கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது டூ எஸ்டாப்ளிஷ் எ குளோசர் ரிலேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்தியாவுக்கும், இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இதுவுமே நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? குளோசர் ரிலேஷன்ஷிப்ப வந்து எடுத்துட்டு வரணும். அடுத்தது டூ ரிமூவ் அன்ஜஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் லாஸ். கரெக்ட் தான். ஓகேங்களா? நேர்மையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல். கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். டூ ரிமூவ் த டிஸ்கன்டென்ட் அமாங் த எஜுகேட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். 4மே கரெக்ட் தான். ஆக்சுவலி இந்த கொஸ்டின டிஎன்பிஎஸ்சி தப்பா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாரி அரேஞ்ச் பண்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. சரியா? சோ இதுக்கு எல்லாமே ஆன்ஸர் தான். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் தப்பு இங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ராங். டிஎன்பிஎஸ்சி அவங்க கேட்ட கேள்வியில ஆப்ஷன தப்பா வச்சுட்டாங்க. சரியா? சோ இந்த 4 ஸ்டேட்மென்ட்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு என்னன்னா, ஐஎன்சியோட அப்ஜெக்டிவ்னு போட்டு 3 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எல்லாத்தையுமே எடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஐஎன்சியோட அப்ஜெக்டிவ்ஸ்னா இதெல்லாம் தான் அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரியணும். சரியா? அடுத்தது. Regarding the changes of venue of the first session of Indian National Congress from Pune to Bombay, which of the following statement is true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பூனேல தான் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி மீட்டிங் முதல் கூட்டத்தொடர் அங்கதான் நடக்கணும்ன்றத பிளான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் பூனால இருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க காலராவோட அவுட் பிரேக் வந்து இருந்திருக்கும். அதனாலதான் பூனாவை மாத்திட்டு பாம்பே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செஷன் பாம்பேக்கு வந்து போயிருக்கும். சரிங்களா? சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பூனா காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். சரியா? நெக்ஸ்ட். The Viceroy who issued an order that the government servants should not participate in the proceedings of the Congress movement is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிட்ட வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப்ரின் பிரபு. ஓகேங்களா? லார்ட் டஃப்ரின் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அடுத்தது.
ஸோ காங்கிரஸ் செஷன் எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் காங்கிரஸ் 1885ல நடந்திருக்கும். அப்புறம் 86, 87, 88 ஓகேங்களா? ஸோ முதல் செஷன் வந்து எங்க நடந்திருக்கும்? நமக்கு பம்பாயில் நடந்திருக்கும். 2nd செஷன் வந்து கல்கத்தா. 3வது செஷன் வந்து மெட்ராஸ். 4வது செஷன் வந்து அலகாபாத். சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எல்லாருமே போட்டுறலாம் இந்த கொஸ்டின்லாம். 2143 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் நமக்கு எப்ப நடந்திருக்கும்? டெல்லி தர்பார் அப்படிங்கிறது நமக்கு 1911ல நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். இல்ல வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1878. கில்பர்ட் பில் அப்படிங்கிறது 1883. அலிப்பூர் பாம் கேஸ் 1908. ஓகேங்களா? ஸோ 4312 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். திருமதி திரிம்பக் மற்றும் திருமதி நிக்கம்பே எந்த அமைப்பின் உருவாக்கத்திற்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸோட உருவாக்கத்திற்காக தான் இவங்க தீவிரமா அவங்கள ஈடுபடுத்தி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது மாடரேட்ஸ் பத்தின கேள்விகள். ஸோ வென் அண்ட் வேர் டிட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அடாப்டட் வந்தே மாதரம் அஸ் இட்ஸ் நேஷனல் சாங். வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்தே மாதரம் அப்படின்னு பாக்குறப்ப 1896 கல்கத்தா. அப்போ யாரு தலைவரா இருந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஹ்மத்துல்லா சயானி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரஹ்மத்துல்லா சயானி அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார். இதுவே நேஷனல் ஆந்தம் இங்க வந்து நேஷனல் சாங்ன்னு குடுத்திருக்காங்க. இங்க நேஷனல் ஆந்தம்னு வந்துச்சு அப்படின்னா 1911 அதே கல்கத்தா தான். அங்க யாரு தலைவரா இருந்திருப்பார் அப்படின்னா பிஷன் நாராயண் தாஸ். சரிங்களா? பிஷன் நாராயண் தாஸ் அப்படிங்கிறவரு அங்க தலைவராக இருந்திருப்பார். சரியா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கல்கத்தா, கல்கத்தா ஊர் பேரு பிரச்சனை இல்ல. 1896ல ரஹமத்துல்லா சயானி, 1911ல பிஷன் நாராயண் தாஸ். சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது காங்கிரஸோட 3வது செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா நமக்கு மெட்ராஸ்ல மக்கீஸ் கார்டன்ல நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? வந்தே மாதரம் எப்போ ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாங்க அப்படின்னா, இப்பதான் பார்த்தோம் கொல்கத்தா 1896 ரஹமத்துல்லா சயானி. அடுத்தது காங்கிரஸ் செஷன் அது எந்தெந்த ஆண்டுகள்? கல்கத்தா மாநாடு. கல்கத்தா மாநாடு அப்படிங்கிறது 1886ல நடந்திருக்கும். அலகாபாத்னா 88, மெட்ராஸ்னா 87, அடுத்தது பாம்பே 85. சரிங்களா? ஸோ 2431. சரியா? அடுத்தது ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் தட் வாஸ் ஹெல்ட் இன் மெட்ராஸ். அதாவது கிபி 1887ஆம் ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பார். மொத்தம் காங்கிரஸ் மாநாடு சுதந்திரத்திற்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணத்துல எத்தனை முறை நடந்திருக்கும் அப்படின்னா 7 முறை நடந்திருக்கும். ஓகேங்களா? 7னா நம்ம டோனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தேர்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் பிரிசைடட் ஓவர் பை. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி அவர்கள். அடுத்தது ஸோ காங்கிரஸோட வென்யூஸ் என்னென்ன மாநாடு எங்கெங்க நடந்துச்சு? அதே கேள்விதான். டெல்லி அப்படின்னா 1932, லாகூர் அப்படின்னா 1893, அலகாபாத் அப்படின்னா 88, சென்னை அப்படின்னா 87, 4321 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க? ஓல்டு லீடர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் வேர் கான்ஷியஸ் ஆஃப் த ரூயினஸ் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். காங்கிரஸோட முன்னாள் தலைவர்கள் எல்லாருக்குமே இந்தியால இருந்து அப்போதைக்கு இருந்த எல்லா தலைவர்களுக்குமே காங்கிரஸின் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதார கொள்கைகள் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஓகேங்களா? அது எப்படி இந்தியாவுக்கு அழிவுகரமா பாதிக்கப்பட்டது, ட்ரெயின் தியரி அதெல்லாமே இருக்கு இல்லையா? அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், வாட்ஷா அண்ட் அதர்ஸ் ஹேட் அப்ரிஷியேட்டட் தி ஆன்டி இந்தியன் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், வாட்ஷா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை எதிர்த்துள்ளனர் அப்படின்னு சொல்லி வரணும். ஆனா பாராட்டியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது Who among the following described Amaravati session of Indian National Congress held in 1897 as a 3-day tamasha அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பின்வருபவர்களில்
எவர் 1897ல் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்படி சொன்னது யாருன்னா அஸ்வினி குமார் தத். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். கரெக்ட் தான். ஓகேங்களா? நமக்கு தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஆவார். கரெக்ட் தான். கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது. அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஆனா டிஎன்பிசி அவங்களோட கீழ ஆப்ஷன் சி வந்து குடுத்திருந்தாங்க. சரியா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மேபி டிஎன்பிஎஸ்சியோட பார்வையில சுவதேசி இயக்கம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே எம்ஜி ரானடே 1870களிலே சுவதேசிய பத்தி பேசியிருப்பார். அதனால கூட அவங்க அத தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குடுத்த கீ படி ஆப்ஷன் சி. சரியா? அடுத்தது. இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன். ஓகேங்களா? மான்டேக் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாடரேட்ஸ் வந்து அத வெல்கம் பண்ணி இருந்திருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்திருக்காங்க? பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவர் டபிள்யூ.சி. பானர்ஜி. கரெக்ட் தான். முதல் மாநாடு பம்பாயில நடந்துச்சு. பானர்ஜி அவர்கள் தான் தலைவராக இருந்தாரு. கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். 2வது மாநாட்டுல இவர் தான் தலைவரா இருந்திருப்பாரு. லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தப்பு. லாகூர் கிடையாது. மெட்ராஸ். கோபாலகிருஷ்ண கோகலே கிடையாது. பத்ருதீன் தியாப்ஜி. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்றுகள கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட். கரெக்ட் பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 1000 விளக்கு மக்கிஸ் தோட்டம். கரெக்ட் தான். பத்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாட்டின் பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. கரெக்ட் தான். அடுத்தது ஜி.ஏ. நடேசன் பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது புரட்சிகர தேசியவாதி கிடையாது அவரு. ஜி.ஏ. நடேசன் அவர்கள். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட்ஸ் மிதவாதிகள்ல தான் வருவாரு. அடுத்தது கேரளாவ தான் நம்ம மலபாரோட ரிலேட் பண்ணுவோம். ஸோ 4த் ஒண்ணும் தப்பு. சரியானவை அப்படின்னு பார்த்தோம்னா 1 அண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது. தீவிர தேசியவாதிகள பத்தி அடுத்த கேள்விகள். ஓகேங்களா? சோ கீழ்க்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ விச் ஆர் த ஃபாலோயிங் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பாக்ட் ஆஃப் த ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்புலாரிட்டி ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ். ஓகேங்களா? வட்டார மொழிகளின் செல்வாக்கு தான் வந்து சுதேசி இயக்கத்தோட ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் தகவல் தொடர்புல. ஓகேங்களா? நேஷனலிஸ்ட் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜஸ்ல எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில வரக்கூடிய பத்திரிகைகள இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரிங்களா? சோ வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். அடுத்தது. வை த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் கால்ட் ஏர்லி ஃபேஸ் ஆஃப் காங்கிரஸஸ் பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காங்கிரசின் முதல் கட்டத்தை ஏன் போர்க்குணமிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காங்கிரசின் முதல் கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? The early Congress leaders had faith in British liberalism. கரெக்ட் தான். They believed in peaceful presentation of their grievances. கரெக்ட் தான். ஓகேங்களா? அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். செகண்ட் ஒன்னு கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட் தான். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தியது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இது கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனா மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்ஸ் அவங்கள வந்து பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுவா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? சோ அவங்களோட அப்ரோச்ச பேஸ் பண்ணி தான் அவங்கள அரசியல் யாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிகம் கவனத்தை ஏன் செலுத்துனாங்க அப்படின்னா, அப்பதான் மக்கள் வந்து இந்த தீவிர தேசியவாதிகள மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. ஓகேங்களா? சோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது. The partition of Bengal in 1905 வாஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் எக்ஸாம்பிள் ஆஃப் த பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டிஷோட மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் எக்ஸாம்பிள் ஃபார் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னா நமக்கு பெங்கால் பார்ட்டிஷன் தான். ஓகேங்களா? அடுத்தது 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி
பிரிட்டிஷ் பொருட்களையும், நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். 1 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கல்கத்தா மீட்டிங் 1905 சுரேந்திரநாத் பானர்ஜி கேவ் எ கால் ஃபார் த பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்பதான் வந்து அந்த ப்ரொக்ளமேஷன் ஃபார் சுதேசி வாஸ் மேட் அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது 1905 ஆகஸ்ட் 7ல் கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. கரெக்ட் தான். கொல்கத்தாவுல ஆகஸ்ட் 7, 1905ல தான் இந்த சுதேசிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 3மே சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது யாரு ட்ரியோ அப்படின்னு யார சொல்லுவோம்னா, லால், பால், பால் இவங்க 3 பேர தான் சொல்லுவோம். அடுத்தது கல்கத்தாவிலிருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1911. அடுத்தது 27 டிசம்பர் 1911ல் தேசிய கீதம் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா அமர்வில் பாடப்பட்டது. அப்பதான் பிஷன் நாராயண் தாஸ் அப்படிங்கிறவரு தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது இந்தியன் நேஷனல் ஆந்தம் ஜனகண மன ஃபர்ஸ்ட் சங்கின் தேசிய கீதம் எப்போ முதல்ல பாடப்பட்டிருக்கும் அப்படின்னா காங்கிரஸ் செஷன் 1911 கல்கத்தா செஷன்ல. ஓகேங்களா. அடுத்தது வந்தே மாதரா வாஸ் அடாப்டட் as the slogan for an agitation. அதாவது வந்தே மாதரம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். வங்காள பிரிவினைக்கு எதிராக சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அந்த சுதேசி மூவ்மெண்ட் அப்பதான் அந்த வந்தே மாதரம் மாத்தரம் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆகுது. ஸோ 2மே கரெக்ட் தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது which of the following emerged as the hotbed of militant nationalism? கீழ்கண்டவற்றுள் எது சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக உருவெடுத்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே வரும். பஞ்சாப், வங்காளம், தூத்துக்குடி, மகாராஷ்டிரம், லால் பால் பால், அது இல்லாம வி.ஓ.சி. சுப்பிரமணிய சிவா அவர்கள் எல்லாமே வருவாங்க. ஸோ அனைத்தும் சரியானது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. வங்கப் பிரிவினை 1905, கிலாபத் இயக்கம் 1919, ஒத்துழையாமை இயக்கம் 1920, சூரத் பிளவு 1907. அப்போ 1432 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது 1914ல் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூபேந்திரநாத் போஸ் அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பார். சரியா? அடுத்தது பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் கிரிட்டிசிசம் அத வந்து அப்ரோகேட் பண்றது பறிக்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம் இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. சரிங்களா? அடுத்தது அகைன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம் 1885, சைமன் குழு 1927, ஆ தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916, கேபினட் மிஷன் 1946. சரிங்களா? கிரிப்ஸ் மிஷன் அப்புறம் தான் கேபினட் மிஷன். இப்ப இருக்கறதுல ஈஸியானது 1ல ஆரம்பிச்சு 4ல முடியணும். அப்படி பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஸோ ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்போ உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அதனுடைய நிறுவனர்கள். ஸ்வதேசி வஸ்து பிரச்சாரணி சபா திலகர் அவர்கள் வருவார். கரெக்ட் தான். சுதேசி சங்கம் பாரதியார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 16 அக்டோபர் 1906ல உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ வ.உ.சி. கரெக்ட் தான். சுதேசி பந்தப் சமிதி அப்படிங்கிறது சுப்பிரமணியன் அவர்கள் வரமாட்டாங்க. அஸ்வினி குமார் தத்தா அவரு தான் வந்து வருவார். சரிங்களா? ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு சரியான இணைகள். அடுத்தது முதலாக ஜனகண மன எனும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? 1911 கல்கத்தா மாநாட்டுல இந்த ஜனகண மன அப்படிங்கிற பாடல் பாடப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது ஒரு பெரிய பேராகிராஃப் குடுத்திருக்காங்க. இந்த பேராகிராஃப் எதை பத்தி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வங்காள பிரிவினைய பத்தி தான் சொல்ல வருது. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்லயும் குடுத்திருக்காங்க. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். ஹூ ஆர்கனைஸ் த ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இன் லண்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இந்தியா சொசைட்டி அப்படிங்கிறது 1865லயும், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது 1866லயும் இந்தியர்களுடைய நலனுக்காக உருவாக்கி இருப்பாரு. லண்டன்ல உருவாக்கி இருப்பாரு. யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அது மட்டும் இல்லாம 1892ல லண்டன்ல எம்பியாவும் ஆயிருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். இதுல தான் அவரு ட்ரெயின் தியரி அப்படிங்கிற கான்செப்ட்ட சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத பேசியிருப்பார். அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா?
பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி, இந்தியா சொசைட்டி அப்படிங்கிறது அவரு தான் உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? 1865. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப 1865. அடுத்தது எலக்டட் டூ பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 1892. பிரசிடென்ட் ஆஃப் த கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்திருப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் தான். 22வது காங்கிரஸ் மாநாடுனா 1906 சொல்ல வராங்க. சரியா? 9வது மாநாடு லாகூர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 1893. சரிங்களா? அப்ப நமக்கு கரெக்ட்டா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா, 1 அடுத்தது 2, 4 அப்புறம் 3 சரிங்களா? 1, 2, 4, 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். சரியா? நெக்ஸ்ட் தாதாபாய் நௌரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். லண்டன்ல தான் உருவாக்கியிருப்பாரு. நம்ம பார்த்தோம் 1865 66 அப்படின்னு சொல்லி. சரிங்களா? பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? இந்தியர்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது. ஓகேங்களா? பிரிட்டிஷ் பப்ளிக் ஒப்பீனியன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ டிஎன்பிசி அவங்களோட கீழயும் அத தான் சொல்லியிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ சாரி 2ண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. சரியா? அடுத்தது ரஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிற இந்த பத்திரிகை குஜராத்தி நியூஸ் பேப்பர வந்து ஆரம்பிச்சது யாருன்னா, தாதாபாய் நௌரோஜி அவர்கள் தான். 1854ல. ஓகேங்களா? ரஸ்த் கோஃப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நௌரோஜியால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? 1854ல. ஸோ ரஸ்த் கோஃப்தார் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்த் கோஃப்தார் அப்படின்னா ட்ரூத் டெல்லர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ பார்சி இயக்கத்தினுடைய செய்தித்தாளாக இருந்தது தான் த ரஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிறது. 2மே அடுத்தடுத்து வந்திருக்கு. ஒரே ஆன்சர் தான். சரிங்களா? அடுத்தது. நேம் த ஆத்தர் ஆஃப் த புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நௌரோஜி அவர்கள். சரியா? ஸோ இதுவரைக்கும் தாதாபாய் நௌரோஜிலிருந்து ஒரு 7 கேள்விகள் தான் வந்திருக்கு. அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் தான் நம்ம பார்த்தோம். இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி 1876ல உருவாக்கியிருப்பாரு. ஸோ ஓர் பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் தான். கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வழக்குல உள்ள போயிருப்பார். ஓகேங்களா? கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னா நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சதுக்காக அவர வந்து சிறையில அடைச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது எம்.ஜி. ரானடே. ஸோ எம்.ஜி. ரானடே அவர்கள பார்த்தீங்கன்னா, மகாதேவ் கோவிந்த் ரானடே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார். எந்த இயக்கம் அப்படின்னா, பூனா சர்வஜனிக் சபா 1870 அந்த இயக்கத்தோடைய மூளையாக செயல்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எம்.ஜி. ரானடே. கரெக்ட் தான். அடுத்தது இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. த சபா அவேக்கன்ட் த பீப்பிள் ஆஃப் தியர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் புரொடெஸ்டட் அகைன்ஸ்ட் த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் ஆஃப் 1878 1878ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது அப்படிங்கிறதும் மிகச்சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது இட் பப்ளிஷ்ட் அம்ரித் பஜார் பத்திரிகா தப்பு. ஓகேங்களா? இவ்விக்கம் அம்ரித் பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டது அப்படிங்கிறது தவறு. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த பத்திரிகை அதற்கு முன்னாடி 1868லேயே சிசிர் குமார் கோஸ் அவர்களால உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. இப்ப என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, சி தான் நமக்கு கரெக்ட். இந்த பத்திரிகை 1868ல பெங்காலி பத்திரிகையா வந்திருக்கும். அப்புறம் 1878ல இது வந்து ஆங்கில பத்திரிகையா மாறியிருக்கும். சரிங்களா? ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிகை. சரியா? அடுத்தது. பூனா சர்வஜனிக் சபா அத உருவாக்குனது யாரு? நிறுவியது யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஜி. ரனடே அவர்கள். பேசிக்கா தான் கேட்டிருப்பாங்க. சரியா? பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார்? ஃபவுண்டேஷன் ஃபார் நான் பிராமின் மூவ்மென்ட் மகாத்மா ஜோதிராவ் பூலே. சரிங்களா? மகாத்மான்னு பார்த்தோனே வேற யாரும்னு நெனச்சிடக் கூடாது. சரியா? அடுத்தது. தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றவர். ஓகேங்களா? டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884 சரிங்களா? எம்.ஜி. ரானடே அவர்கள் தான் வருவாங்க. அடுத்த கொஸ்டினே அதுதான். ஓகேங்களா? அவர் ஆரம்பிச்ச இயக்கங்கள். பிரார்த்தன சமாஜ் அப்டின்னா ஆத்மாராங் பாண்டுரங் அவர்கள் வருவாரு. 1861ல உருவாக்கியிருப்பாரு. சரியா? விதோர் மேரேஜ் அசோசியேஷன் 1867 ஓகேவா? அடுத்தது பூனா சர்வஜனிக் சபா 1870 டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884 ஓகேவா? தமிழ்ல பார்த்தோம் அப்டின்னா பிரார்த்தன சமாஜ், விதவை மறுமணச் சங்கம். பிரார்த்தன சமாஜ் அப்படிங்கிறது 1867 ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் வருவார். விதவை மறுமணச் சங்கம் 1861 பூனா சர்வஜனிக் சபா 70 தக்கான கல்விக் கழகம் 84 3412 அடுத்தது நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை எப்போது ஒருங்கிணைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் யார் ஒருங்கிணைத்தாங்க அப்படின்னா, எம்.ஜி. ரானடே அவர்கள். அடுத்தது கரெக்ட் பேர் வந்து கேட்டிருக்காங்க. சாரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே
மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். கோபாலகிருஷ்ண கோகலே மிஸ்டிக் ட்ரீமர் ஆஃப் ட்ரீமர்ஸ். ஓகேங்களா? பாலகங்காதர் திலகர் அப்படின்னா அன்கிரவுண்ட் கிங் ஆஃப் இந்தியா. லாலா லஜ்பத் ராய் லயன் ஆஃப் பஞ்சாப். சரியா? 2143. நெக்ஸ்ட் அரபிந்தோ கோஷ் அவர்கள். As a symbol of Swadeshi movement, a national college was started in Calcutta and its first principal was அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அவர்கள்? சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் யார் அப்படின்னா அரபிந்தோ கோஷ் அவர்கள். அடுத்தது, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரபிந்த கோஷ்காக வழக்கை வாதாடியவர் யார் அப்படின்னா சி.ஆர். தாஸ் அவர்கள். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படிங்கிறது 1908. சரிங்களா? பிரஃபுல்லா சாக்கி, கூதிராம் போஸ் இவங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் அது. அதுல சாக்கி வந்து சூசைட் பண்ணிக்குவாரு. கூதிராம் போஸ் வந்து தூக்கிலிட்டுருவாங்க ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. சரியா? அடுத்தது, நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த தலைப்புல கட்டுரை தொடர்களை எழுதினது யார் அப்படின்னா நம்மளுடைய அரவிந்தோ கோஷ் அவர்கள். நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டுன்னு வந்தாலே அரவிந்தோ கோஷ் தான் வரணும். சரிங்களா? அடுத்தது, திலகர் பத்தின கேள்விகள். கீழ்கண்டவர்களில் யாரை பாலகங்காதர் திலகர் மோட்ச குருவாக கருதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா சாஹிப் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது, வேலண்டைன் சிரோல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் தான். திலகரை தான் வேலண்டைன் சிரோல் சொல்லியிருப்பார். ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அடுத்தது, இந்தியன் அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வேலண்டைன் சிரோல் அவர்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது, லோக்மானிய திலகர் தன்னுடைய கேசரி மராத்தா பத்திரிகைகளில் எழுதிய கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ எதை பத்தி எழுதியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்வதேசி நேவிகேஷன் கம்பெனி வஉசியோடைய அந்த சுதேசி கப்பல் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் அவர் வந்து வெற்றிகரமாக எழுதியிருப்பார். சோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது, சோ இந்திய தேசியத்தின் தூதுவர் அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் அவர்களை சொல்றாங்க. சோ அதுக்கு கரெக்டா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட் தான். மக்களின் சிறந்த பாரம்பரியத்தை தெரிந்து கொண்டு எழுச்சி பெற வேதங்களை நோக்கி செல்லும். அதாவது கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். சரிங்களா? சோ அப்ப ஆப்ஷன் செகண்ட் ஒன் வந்து தப்பு. பிரதான் இவரை இந்திய தேசியத்தின் தந்தை என்று அழைத்தார். யாருன்னா சுவாமி விவேகானந்தா. அப்ப தேர்ட் ஒன்னு தப்பு தான். என்டிம் மிஸ்மேட்ச்டா கொடுத்திருக்காங்க. சுயராஜ்யம் என்பது என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர் திலகர். சோ இது கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது. அப்ப 1 and 4 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா பாலகங்காதர் திலகர். சரியா? இது கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. He was a moderate in politics but radical in introducing social reforms. அரசியலில் இவர் ஒரு மிதவாதி, ஆனால் சமூகம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் இவர் வந்து ஒரு ராடிகலிஸ்டா வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அடுத்தது, he wanted political progress and social reform simultaneously. இவர் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் விரும்பியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே நமக்கு கரெக்ட் தான். சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சோ he was opposed to passive resistance in India and in South Africa. இவர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஓகேங்களா? ஏன்னா இவரே சவுத் ஆப்பிரிக்கா போய் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பார். He was opposed to western civilization. இவர் மேற்கத்திய நாகரிகத்திற்கு எதிரானவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவுமே தவறுதான். ஓகேங்களா? அப்படிலாம் அவர் பண்ணிருக்க மாட்டார். சரிங்களா? சோ 3 and 4 அப்படிங்கிறது நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கு. அடுத்தது, which one of the statement is incorrect regarding கோகலே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கோகலே தொடர்பான incorrect statement சொல்லி பார்த்தோம்னா he started servants of Indian society in 1905. கரெக்ட் தான். ஓகேங்களா? அதாவது கோகலே இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இந்திய பணியாளர் கழகம் அப்படிங்கறது உருவாக்கியிருப்பார். சோ கரெக்ட் தான். அடுத்தது, he went into South Africa and helped Gandhi in his movements against color bar. இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? காந்தி அக்செப்டட் கோகலே as political குரு. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? அதாவது காந்தி கோகலேயை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். காந்தி கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் என்று வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ டைமண்ட் ஆஃப் இந்தியா,
ஜுவல் ஆஃப் வொர்க்கர்ஸ் அப்படின்லாம் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மகாத்மா காந்தி இல்ல. யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலேவே இப்படி சொன்னது திலகர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஜுவல் ஆஃப் மகாராஷ்டிரா, பிரின்ஸ் ஆஃப் வொர்க்கர்ஸ், டைமண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பின்னாடி நம்ம அத ஒரு கேள்வியாவே பார்ப்போம். 1, 2, 3 கரெக்ட். 4 மட்டும் தவறு. அடுத்தது. ஹூ வாஸ் அக்ளைம்ட் அஸ் த டைமண்ட் ஆஃப் இந்தியா டியூ டூ ஹிஸ் இன்வால்யூபிள் சர்வீசஸ் டூ த நேஷன். விலைமதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய வைரம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அத சொன்னது யாருன்னா பாலகங்காதர் திலகர். ஓகேவா? அடுத்து பின்வருவனவற்றுள் கோபாலகிருஷ்ண கோகலேயுடன் தொடர்பில்லாதது எது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தாதாபாய் நௌரோஜியோடது. ஓகேங்களா? தா தாதாபாய் நௌரோஜி, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ரஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிற 2 பத்திரிகைகள் அவர தொடர்புபடுத்தி வரும். இப்ப இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தப்பா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது. மாநில தன்னாட்சி என்பது யாருடைய பிரதான பரிந்துரையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகலே அவர்களுடையது. சரிங்களா? அடுத்தது. கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலகங்காதர திலகர். அடுத்தது சி.ஆர். தாஸ் தொடர்பான கேள்விகள். சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர் யாருன்னா, சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஜனவரி 1, 1923ல. அடுத்தது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சி.ஆர். தாஸ் அவர்கள் தான் வாதாடி இருப்பார். சரிங்களா? சி.ஆர். தாஸ் தான் வாதாடி இருப்பார். முக்கியமான ஒரு வழக்கு. அடுத்தது காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்துவதற்காகவே என்ற கருத்தினை கூறியவர் பின்வருபவர்களில் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வராஜ்யா பார்ட்டிய ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க சொன்ன காரணம் தான் இது. நம்ப வந்து வெளிய இருந்து காங்கிரஸ அரசாங்கத்த பிரிட்டிஷ் அரசாங்கத்த எதிர்க்கிறதுக்கு பதிலா கவுன்சிலுக்குள்ள போய் கவுன்சிலோட கோஆப்பரேட் பண்ணாம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கடினமான சூழல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான். அடுத்தது லாலா லஜ்பத் ராய். ஸோ லாலா லஜ்பத் ராய் எப்போ இறந்து போயிருப்பார் அப்படின்னா 17 நவம்பர் 1928. அடுத்தது தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் சோசியலிசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாலா லஜ்பத் ராய் அவர்கள் தான். அடுத்தது 1914ஆம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ராதாகிருஷ்ண உயர்நிலைப் பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா, லாலா லஜ்பத் ராய் அவர்கள் தான். 1914ல பஞ்சாப்ல இருக்கு இந்த பள்ளி. ஓகேங்களா? பஞ்சாப்ல வந்து இருக்கு. லூதியானா, பஞ்சாப். சரியா? அடுத்தது பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும், மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவர், அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாலா லஜ்பத் ராய் தான். சரிங்களா? லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் எப்படி கோபாலகிருஷ்ண கோகலே சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டின்னு ஆரம்பிச்சாரோ, இவர் வந்து சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் அப்படின்ற ஒரு சொசைட்டிய ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? அந்த சொசைட்டியோட பத்திரிகை தான் பீப்பிள் அப்படிங்கிற பத்திரிகை. சரியா? அடுத்தது. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாலா லஜ்பத் ராயுடைய பெயர் தான் முன்மொழியப்பட்டிருக்கும். இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு காங்கிரஸ்லயே ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த சூரத் மாநாட்ல தான். மிதவாதிகள் வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபிரோஸ் ஷா மேத்தா வந்திருப்பாரு. இந்த மாரி நடந்திருக்கும். அப்புறம் மேத்தா காங்கிரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக அதை எதிர்த்து தான் இவர் அவருடைய அந்த நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்த தொறந்திருப்பார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, காந்திஜி அவர்களும் அவருடைய பட்டங்கள வந்து தொறந்திருப்பார். ஓகேங்களா? கைசர் ஹிந்த் அதெல்லாம் தொறந்திருப்பார். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் பங்களாதேஷிற்கு தேசிய கீதத்தை எழுதியிருப்பார். சரிங்களா? இந்தியாவுக்கும், பங்களாதேஷ்க்கும் நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது அவர் எழுதினது தான். பெங்காலி மொழியில. அடுத்தது ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே செயலிட்டுள்ளார். அவ்விதழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட ஃபேமிலி மேகசின்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதோட பேர் என்னன்னா, பாரதி அப்படிங்கிறது அதோடைய பேர். அடுத்தது தாகூரின் மனைவி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிர்னாளினி தேவி. இவ்வளவு தூரம் படிக்கணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் வருது. அடுத்தது on the suggestion of Rabindranath Tagore, the date of partition of Bengal was celebrated as
ராக்கி பந்தன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூருடைய பரிந்துரைப்படி தான் வங்க பிரிவினைய இந்த மாரி கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்ப ஒரு ரக்ஷபந்தன் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஏன்னா, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? இந்தியர்கள் மத்தியில இந்துஸையும், முஸ்லிம்ஸையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா, அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரக்ஷபந்தன் ஃபெஸ்டிவல கொண்டாடி இருப்பாங்க. சரியா? அதுதான் காரணம். அடுத்தது கீதாஞ்சலியை ஆங்கில மொழிபெயர்த்து செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாக்கூருக்கு உதவியவர் யார் அப்படின்னா, ஈட்ஸ் அப்படிங்கிற இந்த நபர் தான். சரிங்களா? ஸோ, இதுல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ப இந்திய தேசியம் இயக்கம் தொடர்பான ஆரம்ப கால கேள்விகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். அடுத்து காந்திய தொடர்பான கேள்விகள நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? நன்றி.